கோயிலுக்கு தான். கோயிலுக்கு என்ன வேண்டுதல் மாதிரி? வேண்டுதல் கொண்டத்து மாரியம்மன் கோயில் வேண்டுதல் கொண்டத்தில் போடுவாங்க. நல்லாயிருக்கும். ஏதோ குறைச்சி கொடுப்பீங்களா நம்ம மக்களுக்கு? சப்ஸ்கிரைபர் வந்தால் கம்மி பண்ணி தரீங்களா? நாளைக்கே போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணுறேன்னு இருக்கிறாங்க, பார்த்துக்குங்க. நாளைக்கு தேரோட்டம், நாளான்னைக்கு வந்து முத்துப்பல்லாக்கு, இப்போ மறுபடியும் வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து மறுபூஜை. இதுதான் வந்து குண்டத்து காளியம்மன் கோயில். ஒரு ராட்டின தூரி, கப்பல் தூரி ஒன்று இருக்குது. இப்போ பிரேக் டான்ஸ் இருக்குது. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி பாரியூரம்மன் கோயிலுக்கு வந்துருக்குறோம். இன்றைக்கி குண்டம் தேர் திருவிழா உண்மையாலுமே விமர்சையாக வந்து நடைபெற்றுச்சு. கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் வந்து நாளான்னைக்கு நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போது திருவிழா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது வந்து திருவிழானாவே இந்த மாதிரி பொம்மை கடைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது வழக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஈரோடுங்களா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குதுங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? சனிக்கிழமை தான் தெரியும். சனிக்கிழமை தான் கூட்டம். ஆமாம், சரிங்க. முத்துப்பல்லாக்கன்னைக்கு தான் கூட்டம். முத்துப்பல்லாக்கன்னைக்கு கூட்டம். சரி, சனிக்கிழமை எதிர்பார்க்கலாம் கூட்டத்தை. நிறைய வரும். தூரி கடையில் எங்கே போட்டுருக்குறாங்கண்ணா? உள்ளைங்க. பாம்பே டெல்லி மசாலா, டெல்லி அப்பளம்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதா நான் கூட்டமெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையா? கூட்டம் பரவாயில்ல. இல்லை, காலிஃப்ளவர் சில்லி, டெல்லி அப்பளம் எல்லாம் வந்து வகை வகையாக போட்டு அமரக்கலைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மிளகா பஜ்ஜி மாலையை பார்த்தோம்னாவே ஒரு ஃபீல் வருது. மிளகா பஜ்ஜி சாப்பிட்லான்னு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்குவோம். இங்கே வந்து ஐஸ் கடை, ஐஸ் கோலா, டேட்டோ கடை, இது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி குண்டம் அப்படிங்கிறதுனால அது குண்டெல்லாம் இறங்கி முடிச்சிட்டாங்க. எப்படி இருந்துச்சு? குண்டம் வச்சிங்களா? கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்து. எத்தனை வருஷமாக கோயில் கொண்டு இருக்கிறீங்க? 18 வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க. சிறப்பாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகேங்க. இங்கே பாருங்கள், இளந்த வடை எல்லாம் வச்சுருக்குறாங்க. ப்ரோ, இளந்த வடையில் எப்படி? அல்வாலாம் கிலோ எப்படி? 4 கிலோ 100 ரூபா. 4 கிலோ 100 ரூபா. கூட்டமெல்லாம் பரவாயில்லையா? ஓகே. இல்லை, பஜ்ஜி கடை தான் அதிகம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோபிச்செட்டிப்பாளையம் தான். இந்த வருஷம் திருவிழா எப்படி? கூட்டமெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல, அப்படியே 1-2 வந்துருக்காங்க. 1-2 வந்துருக்காங்க. சரிங்க பாருங்க. அது 150. 150. உண்டியல் அது? ஓகேண்ணா. வியாபாரம்லாம் பரவாயில்லையா? இப்போ தான் போயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே வந்து அருவாமனை, வீட்டு உபயோகப் பொருட்கள், இந்த சட்டி எல்லாமே இருக்குது. எல்லாம் என்ன விலைண்ணா? 300. இதெல்லாம் 300. 300. இது 450. 450. இந்த வருஷம் வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல, இப்போ வரைக்கும் பரவாயில்ல. நீ நாளைக்கு தான் பார்க்கணும். கூட்டம் தான் நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்களாம் வந்து பொம்மை வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பூத்தொட்டியெல்லாம் நல்லா இருக்குது. நான் பூத்தொட்டியில் என்ன விலை? 120. ஒரு பீஸ் 120. பூத்தொட்டிலாம் நிறைய பொம்மையெல்லாம் இருக்குது. இன்னும் பக்கத்தில் போக போக வந்து கடை வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. ஆனால் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் குண்டத்து காளியம்மன், பாரியூரம்மன் கோயில்னு சொல்லுவோம். தூரி கடை பார்ப்போம், என்னென்ன தூரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஃபேன்சி, அரிசியில் வந்து பேர் அளித்தரது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து தூரியெல்லாம் ஓரளவுக்கு இருக்க மாட்டேருக்குது. இங்கே பாருங்க, நந்தியூர் கம்மி தான். குருநாசாமி கோயில் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து தூரிகள் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஒரு ராட்டின தூரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கப்பல் தூரி ஒன்று இருக்குது.
இப்போ பிரேக் டான்ஸ் இருக்குது. பிரேக் டான்ஸ் ஈவினிங் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓ ஏதோ இன்னைக்கு நைட்டு வந்து ஏதோ ஆர்கெஸ்ட்ராவும் இருக்க மாட்டேங்குது. காசு நோய் இல்லா தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வாகவும் இது பண்ணுறாங்க. ஹெச்ஐவி எய்ட்ஸ் சம்மந்தமாகவும் வந்து விழிப்புணர்வு அந்த பக்கம் கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோய். சார் வணக்கம். வணக்கம். கோயிலில் போட்டதுக்கான நோக்கம் வந்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு, தொழுநோய் பற்றி அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து வர மக்கள், பக்தர்களுக்கு, பொதுமக்களுக்கு, இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழுநோய்னா என்ன, எப்படி பரவுது, வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரியணும். ஸோ ஒட்டுமொத்தமாக இது வந்து எல்லாருமே விழிப்புணர்வாக இருந்துட்டு அந்த வெளிப்படையாக அவங்க போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால அது தொழுநோயுடைய அறிகுறியில் உள்ள தேமலா அல்லது அதில் உள்ள பாதிப்பான தெரிஞ்சால் வைத்தியம் பண்ணிக்க போகிறாங்க. இல்லைனாக்கா அதுக்குள்ளே ஸ்கின் சம்மந்தமான தோல்நோய் சம்மந்தமானதுன்னா அதுக்குள்ளே போய் வைத்தியம் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா வரவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். யாருக்கும் சஸ்பெக்ட் யாரும் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஒரு பிளாக் லெவல் சூப்பர்வைசர் நான் NMSன்னு சொல்கிறது. சரிங்க. இந்த தொழில்நோய் சம்மந்தமான விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வர அடுத்த மாதம் வந்து 13 to 28 வரைக்கும் சண்டே தவிர்த்து LCD சர்வேன்னு ஒரு சர்வே வந்து ஆரம்பிக்க போகிறோம். அது மூலிமா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா வீடு பை டோராக அதுக்குன்னு தனியாக வந்து டீம் போட்டு எல்லா வீடுமே வந்து சர்ச் பண்ணுவாங்க. யாருக்கும் தேமல் இருக்குதுன்னா அதை கண்டுபிடிச்சி அந்த சர்வேலாம் கண்டிச்சு பண்ணுவாங்க. அந்த நோக்கமாகவும் நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலாக தேர், பாரியூரம்மன் கோயில் தேர், அருள்மிகு கொண்டத்து காளியம்மன். ஆக்சுவலாக இதுதான் வந்து கொண்டத்து காளியம்மன் கோயில். மைடியர் மக்களே, நாளைக்கு தேரோட்டம், நாளான்னைக்கு வந்து முத்துப்பல்லாக்கு. இப்போ மறுபடியும் வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து மறுபூஜை. இந்த நிகழ்வு வந்து கண்டினியூவாக நடைபெறும். ஆக்சுவலாக இன்றைக்கி குண்டம் வந்து காலையிலே இருந்ததுனால கொஞ்சம் மதிய நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் வந்து பெருசாக வரல. ஈவினிங் வந்து கூட்டம் எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து காலையிலலாம் ஓரளவு கூட்டம் வந்திருக்க மாட்டே தான் இருக்குது. வியாபாரிகள்லாம் கேட்கும்போது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது என்னன்னு கேட்போம். ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ப்ரோ இது என்ன ப்ரோ? மாட்டிட்டு காமிங்க எனக்கு. எவ்வளோ ப்ரோ அது? 450 ரூபா. 450 ரூபாயா? ஆக்சுவலாக இது வந்து காதுக்கு மாட்டுறது. இங்கே பாருங்கள், இப்படி மாட்டிட்டு இப்படி சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. ஆனால் காது கேட்க மாட்டேங்குது. குளிருக்கு நல்லா இருக்கும். ப்ரோ இது எவ்வளவு? 450 ரூபா. 450 ரூபாயா? நல்லா இருக்கும். ஏதோ குறைச்சி கொடுப்பீங்களா நம்ம மக்களுக்கு? சப்ஸ்கிரைபர் வந்தால் கம்மி பண்ணி தரீங்களா? நாளைக்கே போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணுறேன்னு இருக்கிறாங்க, பார்த்துக்குங்க. இங்கேயும் வந்து நிறையா கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் ஒவ்வொருத்தரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு 50,000 கொடு. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறையா ஐட்டம்ஸ், டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. புதுசாக ஏதாவது டாய்ஸ் இருக்குதான்னு கேட்பேன் அவர்கிட்ட. அப்புறம் புதுசாக குழந்தைங்களுக்கு ஏதாவது டாய்ஸ்க்கு இது வந்திருக்கா? எல்லாமே இந்த மாதிரி டாய்ஸ் தானே. இப்போ சாவி கொடுத்தா ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஓ, சாவி கொடுத்தா ஜம்ப் பண்ணி போகுமா? இது இந்த மாதிரி இல்லை என்ன ரேட் வருதுங்க? 130 ரூபாண்ணே. 130. சாவி கொடுத்தா ஜம்ப் பண்ணி போகுமா? எல்லாமே சாவி கொடுத்தா பொருள் நல்லாயிருக்கும். நிறையா டாய்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருக்குறாங்க. இந்த வருஷம் வியாபாரம்லாம் எப்படி, பரவாயில்லையா? நல்லா போச்சு. காலையில் தான் கூட்டமாக இருந்துச்சா? எப்போதும் கூட்டமாக இருக்கும். இன்னும் ஈவினிங் கூட்டம் வரும். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டுருக்கிறீங்க? இதான் ஃபஸ்ட் வருஷமா இல்லை முதல்ல வந்திருக்கீங்களா? நாங்கள் ஒரு 7-8 வருஷம். 7-8 வருஷமாக இங்கே போட்டுருக்கீங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? ராம்நாட்டிலேருந்து வரீங்க. ஓகே ப்ரோ. குட்டி குட்டி பால்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த பால் செட்டெல்லாம் எவ்வளோ? 120 ரூபா. 120 ரூபா எல்லாம் ஒரு செட்டேவே. எது எடுத்தாலும் 120. இந்த பால் 120 ரூபா. இது அது 120 ரூபா. லைட் பால் ஐட்டம் நிறைய இருக்குங்க. நிறைய இருக்குது. கூட்டம் பரவாயில்லைங்களா? நார்மலாக தானே. நார்மலாக தான் இருக்குது. சரி.
பின்ன வியாபாரம்லாம் பரவாயில்லையா இன்னைக்கு? பரவாயில்லண்ணா, ஏதோ 1-2 பரவாயில்ல. ஆ, நாளைக்குனா 1-2 வரும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் சேலண்ணா. சேலத்துல இருந்து வரீங்க. இதான் ஃபர்ஸ்ட் வருஷமா இல்லை வருஷம் இல்லை, வந்து இது 3வது வருஷம். 3வது வருஷம். போன வருஷம் அளவுக்கு இருக்குதா? போன வருஷம் இருக்கு, ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹாய் குட்டி. ஹாய், இன்னைக்கு என்ன ஸ்கூல் லீவா? ஃபங்க்ஷன்ல எப்படி இருக்கு? கரும்பால் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எந்த ஊர் நீங்க? உங்க பேர் என்ன? ஆதி பகவன். உங்க பேர் என்ன? நீங்களா முடிச்சுட்டு போறீங்களா? இப்பதான் கோயிலுக்கு போறீங்களா? ஓகே ப்ரோ, இப்பதான் கோயிலுக்கு வரீங்களா? நிறையா ஸ்வீட் கார்ன் வச்சிருக்கிறாப்புல. ஸ்வீட் கார்னில் எவ்வளோ கண்ணு? 40 ரூபா. வியாபாரம் பரவாயில்லையா? இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னாச்சி பழம் நல்லா காரசாரமாக வச்சுருக்கிறாப்புல. காரசாரமாக வச்சுருக்கிறீங்க. என்ன ரேட்டு நல்லா? எல்லாமே 20 ரூபா. ஓகேண்ணா, வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களா? இந்த எந்த ஊர்லேருந்து வரீங்க? குன்னத்தூர்லேருந்து. ஆக்சுவலாக பொங்கல்னாவே வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரது வந்து கரும்பு தான். இந்த வருஷம் வந்து கரும்பு என்ன விலை போயிட்டு இருக்குது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம். ஆனால் இந்த வருஷம் கரும்பு என்ன விலைக்கு போயிட்டு இருக்குதுங்கண்ணா? ஜோடி 150 போயிட்டு இருக்குது. ஜோடி 150க்கு போயிட்டு இருக்குதுங்க. 100 போயிட்டு இருக்குது. 100க்கு போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இது வந்து பொங்கல் கரும்புங்களாண்ணா இல்லை கோயிலுக்கு இது கரும்பு வாங்கிட்டு போவாங்களா? கோயிலுக்கு தான். கோயிலுக்குங்களா? கோயிலுக்கு என்ன வேண்டுதல் மாதிரி? வேண்டுதல் கொண்டத்து மாரியம்மன் கோயில் வேண்டுதல் குண்டத்தில் போடுவாங்க. ஓ, கரும்பு வந்து குண்டத்தில் போடுவாங்களா? வாங்கிட்டு போவாங்க, கோயிலுக்கும் போடுவாங்க, வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இது வந்து ஜோடி வந்து 150 100 2 ரகம் இருக்குது. நல்லா ஹைட்டு பெருசாகவே இருக்குதுங்க. ஆமாம். அக்கா, கரும்புலாம் எந்த ஊர் கரும்புங்கக்கா? எடப்பாடி கரும்பு. ஓகேங்க. உங்கள் பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குமா? நம்ம தோட்டத்து கரும்புங்களா இல்லை? சரிங்கக்கா. கூட்டமெல்லாம் பரவாயில்லைங்களா? சரிங்க. அதாவது பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்து கரும்பு வந்து நேர்த்திக்கடனாக வந்து வாங்கிட்டு போவாங்களா? வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. பொங்கலுங்கிறதுனால இந்த கரும்போட விற்பனை வந்து இன்னும் வரப்போகும் ஒரு வாரத்துக்கு வந்து நல்லா அமோகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து கரெக்டாக மத்தியானம் வந்தோம், அதனால் வந்து பெருசாக கூட்டம் இல்லை. நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து நம்ம ஒரு ஈவினிங் பக்கமாக வருவோம். நாளைக்கெல்லாம் நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு தான் தேர். பார்ப்போம் நாளைக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. see you, take care, bye bye, டாட்டா. ஆக்சுவலாக வந்து பாரியூர் நோம்பிக்கு போய் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாட்செல்லாம் நிறைய சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கடையில் வந்து நோம்பிக்கு போட்டிருக்கிறீங்களா இல்லை ரெகுலராக இந்த இடத்துல இருக்குங்களா? நோம்பிக்குன்னு போட்டிருக்கோம். நோம்பிக்குன்னு போட்டிருக்கிறீங்க. எல்லாம் வாட்சில் என்னென்ன விலை வருதுங்க? ஸ்டார்டிங் 250, 350, 450, 550. அந்த பெருசாக இருக்குல்லங்க, அதெல்லாம் எவ்வளோ வருது? பெருசெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டுங்கண்ணா. எல்லா ரேட்டுக்கும் இருக்குது. அதிகபட்சமாக எவ்வளோ இருக்குது? அதிகபட்சம் 3500 வரைக்கும். அந்த வாட்ச் காமிக்கலாங்களா? இருக்குங்கண்ணா. ஆக்சுவலாக அதிகபட்சமாக 3500 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் இருக்குதுன்னு காமிச்சிருக்கிறாரு. அங்கே முன்னாடி வச்சிருக்கிறாராட்டிருக்குது. பார்ப்போம். ஓ, 3500. விநாயகர் 2850. 2850. ஏன் இது 3500க்கு என்ன? ஸ்லோமெண்ட் மிஷினு. என்னங்க? ஸ்லோமெண்ட் ரன்னிங் டிக்கெட் மிஷினு கிடையாது. ஸ்லோமெண்ட்டாக ரன்னிங்காக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓ, சரிங்க. அதனால் மற்றதுலலாம் பெல்ஸ் மிஷின் மாதிரி டிக்கெட்டுக்குன்னு சவுண்ட் வரும். ஓ, அதனால தான் இது வந்து அவங்க அவ்வளோ காசு. கேரண்டி வாரண்டி? மிஷினுக்கு 1 வருஷம் கேரண்டி. ஓ, மிஷினுக்கு 1 வருஷம் கேரண்டி. ஃபோன் நம்பருக்கு கடை அட்ரஸ் எல்லாம் போட்டு தந்துடுவோம்.